பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம், அதிலே 26வது வசனம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதக்காரனுடைய அனுபவ வாழ்க்கையிலே அவர் எழுதிய இந்த சங்கீத பகுதி மிகவும் ஒரு ஆசீர்வாதமான பகுதி. அநேக சங்கீத பாடலை அவர் பாடியிருக்கிறார் என்பதை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம், நாம் தியானிக்கிறோம். இந்த பகுதி எனக்கு அதிகமாக பிடித்தது. தாவீதின் சங்கீதம் என்று அதற்கு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. அவருடைய வாழ்வில் கடந்து வந்த அந்த பாதைகள், அவர் வெற்றி வாகை சூடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தேசத்தை ஆண்டார். 2 நாளாகமத்தில் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை வேதத்தில் இருந்து நமக்கு ஆழமாய் கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய ஆவி பெற்ற தாவீது ராஜா தரை மட்டத்தில் இருந்து கறவை ஆடுகளை மேய்த்தார் என்பதை சங்கீதம் 78 சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார், அவரை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் சாதாரண மக்களாக நாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை தொழுகை செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் கடந்து வர வேண்டும் என்றால் நாம் ஒரு ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் கைட் புக். இது நம்மை வழிநடத்துகிற ஒரு வேதம், நம்மை போதிக்கிற ஒரு வேதம், நமக்கு கற்றுத்தருகிற ஒரு வேதமாக இருக்கிறது. அதுதான் அவர் சொல்லுகிறார் அந்த 26ஆம் வசனத்திலே, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் அவருடைய சாட்சி அந்த 25ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து தெரிவதையும் நான் காணவில்லை. நான் இள வயதுள்ளவனாயிருந்தேன், வாலிபனாயிருந்தேன், முதிர் வயதனாகி விடுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட ஒரு அருமையான ஒரு செயலை சொல்லுகிறார். நீதிமான், கடவுளுக்கு பிரியமான ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக நீதிமானாய் இருக்கிறான், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை 29வது வசனத்தை சொல்லியிருக்கிறார். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். வேதத்தில் நீதிமான் பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 160-70க்கு மேல் நீதிமானை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. நீதிமான் பனை மரத்தை போல செழித்து வளருவான். அவன் நீதிமான் என்றாலே அவன் யார்? நீதிமான் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடியவன், கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடியவன், தேவன் விரும்புகிற நீதியை நிறைவேற்றுகிறவன் தான் நீதிமானா இருக்கிறான். அவன் நீதிமானா இருக்கிறவன் எப்படி இருப்பானா? பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதில் வாசமாயிருப்பான். அவரை குறித்து சொல்கிறார், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நாளே அநேகர் கடனின் தொல்லையினாலே மரித்து போனார்கள் என்ற செய்தி, தொழிலதிபர்கள், தனிப்பட்ட ஒரு குடும்பம், அது பணக்காரனோ ஏழையோ, மரணத்துக்குள் கடந்து செல்வதற்கு கடன் ஒரு காரணம் என்பதை அந்த உலக ரீதியான காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் பிரியமான வேதம் என்ன சொல்கிறது? ஒருவன் நித்தம் இறங்கி கடன் கொடுப்பான். யார் கடன் கொடுப்பால்? நீதிமானாய் வாழுகிறவன், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன், அவன் சன்னதி கைவிடப்படுவதில்லை என்பதை வேதம் ஆணித்தரமாய் சொல்கிறது. நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபை மக்கள் மத்தியில் கூட இன்றைக்கு அநேகர்கள் கடனோடு கூட கஷ்டப்படுகிறோம் என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், தன்னை மிஞ்சி அவர்கள் அதிகமான தொல்லை தரும் காரியங்களை மாமிசத்தில் செய்யப்படுகிறார்கள். வேதத்தின்படியிலே காத்திருந்து வேதத்தின் மூலமாய் கிடைக்கப்படுகிற நன்மைக்காக எதிர்நோக்காமல் போய்விடுகிறார்கள். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த கடன் தொல்லை அவர்களை தொந்தரப்படுத்துகிறது. ஆனால் இயேசுவண்டை வரும்போது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவருடைய உபதேசங்களை கேட்கும்போது ஒரு நல்வழி பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அது சொல்லப்படுகிறது 112ஆம் சங்கீதத்திலே. அங்கே சொல்லப்பட்ட சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் கடன் கொடுப்பது மாத்திரமல்ல கத்திரமாலே தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடன் பெருமைக்காக கொடுக்க கூடாது. அநேகர் சுய பெருமையை தேடிக்கொள்வதற்காக கடன் கொடுக்கிறார்கள். பின்பு இவர்கள் அதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அருமையான பவுல் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் எனக்கு நான் அவமாய் போகாதபடி என்னை நினைத்தருளும் என்று அங்கே ஜெபிக்கிறார். மற்றவர்களுக்கு போதிக்கிறவர் தன் பாதை தன் வாழ்வு சரிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே தனிப்பட்ட முறையில அவர் ஜெபம் செய்கிற ஒரு தேவதாசனாக இன்றைக்கு நம்மத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, நீதிமான் இறங்கி கடன் கொடுப்பது மாத்திரமல்ல, தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே சொல்லப்படுகிறது, நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு வா. இங்கே அவன் பாக்கியவானாக இருப்பான். ஆனா கடவுளை சார்ந்து வாழும்போது, கடவுளுக்குள் வாழும்போது, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்பதற்கான சிறந்த ஒரு அடையாளம் உபவாகமம் 15ஆம் அதிகாரம். உபவாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலே, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னை அவர்கள் ஆளுவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே ஒரு சிறந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள், ஆட்சி புரியக்கூடியவர்கள், எங்கிருந்தாலும் தலை சிறந்தவர்களாக எந்த கோணத்திலோ படிப்பிலோ உத்தியோகத்திலோ சகல கலைகளிலோ தேவன் உங்களை உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறார். 128ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனேவனோ அவன் மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளைப் போல என்று அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் நன்றாக தெரியும், உலக ரீதியான முறையிலே உலகம் அழிந்ததாக வேதம் சொல்லப்படுகிற அந்த உண்மை சரித்திரத்திலே தண்ணீர் வற்றி வரும்போது முதலாவது தெரிந்த ஒரு மரம் ஒலிவ மரம். உன் பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய மனைவி பிள்ளைகள் உயர்ந்த கோணத்திலே வாழ்வார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மணியும் தேனிலான உன்னை திருப்தியாகுவேன். பூமி உயர்ந்த இடங்களிலே நீங்கள் வாசம் பண்ணுவீர்கள், நீ நடப்பாய். தேவன் உயர்வானதை மக்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதினால் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்களோ நானோ சொல்வோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தர் பிரிமாலே அங்க அழகா சொல்லப்படுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய். ரியல், நீங்க ஒரு பெரிய என்ன செய்யலாம், ஒரு பைனான்சராய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களிடத்தில் வந்து கடன் என்று கேட்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் படுவதில்லை, நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னை அவர்கள் ஆளுவதில்லை. ஆட்சி புரியும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களே மற்ற புற ஜாதிகள் மத்தியிலே கர்த்தர் ஆளுகை செய்யும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். எவ்வளவு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு விசேஷமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவே நித்தமெருங்கி கடன் கொடுக்கிறான், தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிறான். அவன் கடன் கொடுப்பதனால் கர்த்தர் பிரியமாலே அங்கே அவன் என்ன செய்வான், அநேக ஜாதிகளை ஆளுவான். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்கள் கடைசியா சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு சுவிசேஷத்திலே 5:42 அவர் அழகா சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு அருமையான திரு வார்த்தை, நீ என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் வந்து 5 சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் 5:42 வசனத்தம், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புறவனுக்கு நீ என்ன செய்யாதே, முகம் கோணாதே. பிராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். நாம யாருக்குமே கடன் கொடுக்கன்னா நாம பிரியப்பட மாட்டோம், ஏன்னா அது திரும்பி வராது. பட் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு கொடு, உன்னால் முடிந்ததை கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில பணங்கள் திரும்பி வராமல் இருக்கலாம், ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நீ கொடு, உன்னிடத்திலே கேட்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அதை சகித்து கொண்டு
உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய நீ முன் வருவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்கிறார். சாலமோன் ஞானி, ஆண்டுடைய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மிக அருமையாக சொல்லுகிறார். செல்வ செழிப்பாய் சீமானாய் வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப ஏழைக்கு இரக்கம் செய்யும் போது அது கடனாக நீ கொடுக்கிற சில உதவிகள், ஏன் அதை கடன் கொடுன்னு சொல்லியிருக்கிறார் என்றால், கடன் வாங்கினவன் ஒருவேளை அதை திருந்துவதற்கு தன் வாழ்க்கையில் இதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தன்னை தகுதிப்படுத்தி வாழ்வான். நீ இலவசமாய் கொடுப்பாய் என்றால் அதனுடைய மதிப்பு மரியாதை இல்லாமல் போய்விடும். ஆகவே தான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று அங்கே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலே ஆண்டுடைய சுவிசேஷ பாதையிலே அவர் விளக்குற இன்னொரு காரியத்தை சொல்லப்படுகிறது. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். கடன் கொடுப்பதினால் உங்களுடைய பலன் பரலோகத்தில் வர வேண்டிய பலன், பூலோகத்திலிருந்து வர வேண்டிய பலன், உடைய கையின் பிரயாசத்தில் வர வேண்டிய பலன் எப்படி இருக்குமா? எப்படி மிகுதியாக இருக்கும். உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவங்க திரும்பாలి. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த வருஷத்திலே இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நீங்கள் என்ன செய்யும்? சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்களுடைய தொழில் ரீதியிலே, குடும்பத்திலே கர்த்தர் அநேக பெருக்கத்தை உங்களுக்கு தரக்கூடியவர் நீதி ஆயிருக்கும். அதோடு கூட உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்ன அருள் வார்த்தை, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அருள் வார்த்தை அருமையான சுவிசேஷகன் லூக்கா எழுதி சுட்டி காட்டுகிறார். இப்படி கொடுப்பதினால் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். நானும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோம். எப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய கற்பனையின்படி, அவர் அருடைய திருமறையின்படி என்றைக்கு நம்மை நடக்க கற்றுக்கொள்கிறோமோ அந்த நாட்களிலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அடுத்தபடியாக உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லு. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு சிறிய காரியத்தின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான காரியத்தை முடிந்த அளவு ஈகைத்தன்மை நம்மிடத்திலே காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசத்திலே மிகுந்த பலனை தருவது மாத்திரமல்ல, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்லுகிறார். நீங்களே கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு அடையாளத்தின் திருமறை பகுதியை தந்திருக்கிறார். அவை கர்த்தருடைய பிரியமானவர்களே, அருமையான நாளில் அப்படிப்பட்ட இறை ஆசீர்வாதங்களில் வளர தேவன் நம்மோடு இடைபடுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சொல்லப்படுகிற அருமையான திருப்பறை, கிரியை செருவனுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். கடன் எனப்படும். ஆபிரகாம், வேதம் சொல்கிறது, ரோம் சாப்டர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்றால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. கிரியை செருவனுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். நீ கிரிகையினால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது, விசுவாசத்தை காத்துக் கொள்ளும் போது, தேவனுக்கு பிரியமான நற்கிரிகளை செய்யும் போது, பரலோகத்திலிருந்து உன்னதமான இடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற ஒத்தாசை என்பது கிருபை எனப்படாமல் கடன் என்று சொல்லுகிறார். அது கர்த்தருடைய கடமை. கர்த்தரே உங்களுக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தருடைய கடமை அங்கே சொல்லப்படுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையோடு செயல்படுவோம், சாட்சியாய் வாழ்வோம், உன்னதமானுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளமான வாழ்க்கை நம்மில் வாழ்ந்து இறையாசத்தில் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி சுருக்க ஜெபத்தின் மூலமாய் நிறைவு செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இறங்கி கடன் கொடுப்பது மூலமாய் அவன் நீதிமானும் அவன் வாக்கியவானும் உன்னதமானவருடைய பிள்ளை எனப்படுவதும் உன்னதத்தினுடைய பலன் மிகுதியாய் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உடைய வார்த்தைகளில் சிந்தித்த திருவசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்து மகிமையான நற்சாட்சிகளாய் நற்காந்தங்களாய் வாழ்வதற்கான சகல கிருபைகளை தந்து நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்த உடைய வாக்குத்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படவும், ஆசீர்வாதத்தில் குறைவான பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள
கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிரப்பும், நன்மையினால் எங்களை முடிசூட்டும். இந்த வருஷத்தின் மெஞ்சிய பகுதிகள் இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உன்னதமானுடைய பிள்ளைகளாக உடைய ஆசீர்வாதத்தோடு வாழ மனதார இவர்கள் கொடுக்க ஆண்டவர் கிருபை என எங்களை தாழ்த்தும்படி கரத்தில் தருகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.